ஜீ தமிழில் ஒளிபரப்பான பூவை பூச்சிடுவா சீரியல் மூலமாக பெரிய அளவில் பாப்புலர் ஆனவங்க தான் ரேஷ்மா முரளிதரன். இப்போது இவங்க சன் டிவியில் ஒளிபரப்பாக்கிட்டு இருக்கிற செல்லமே செல்லமே அப்படிங்கிற சீரியல் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் நடிகர் மதன் பாண்டியனுக்கும் 2021 திருமணம் நடந்த நிலையில் சிலர் என்னை கேட்குற கேள்வி என்னை காயப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ரேஷ்மா ஒரு பேட்டியில் பேசியிருக்காங்க. அந்த வகையில் கேரளாவை சேர்ந்த ரேஷ்மா முரளிதரன் ஜீ தமிழில் டான்ஸ் நிகழ்ச்சி மூலமாக அறிமுகமானாங்க. டான்ஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போதே பூவை பூச்சிடுவா அப்படிங்கிற சீரியல் நடிச்சு வந்தாங்க. அந்த சீரியல் இவங்களுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்களை பெற்று கொடுத்துச்சு. அந்த சீரியலை தொடர்ந்து கலர்ஸ் தமிழில் அபி டெய்லர் அப்படிங்கிற சீரியல் நடித்தாங்க. பூவை பூச்சிடுவா சீரியலில் தான் கூட நடித்த நடிகரும் தொகுப்பாளருமான மதன் பாண்டியனை காதலிச்சு வந்தாங்க. இந்த நிலையில் 2021 இவங்க 2 பேருமே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த வகையில் திருமணத்துக்கு அப்புறம் ரேஷ்மா விஜய் டிவியில் கிழக்கு வாசல் அப்படிங்கிற சீரியல் நடிச்சு வந்தாங்க. ஆனால் அந்த சீரியல் திடீர்னு முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ ரேஷ்மா சன் டிவியில் செல்லமே செல்லமே அப்படிங்கிற சீரியல் நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் ரேஷ்மா ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் என்னையா சீரியலில் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரெக்னென்ட் ஆவீங்களா, ஏதாச்சும் பிளான் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு தான் கமிட் பண்ணுறாங்க. இது ஒரு முறை இல்லை, 3-4 முறை நல்லா கேட்டு தெளிவுபடுத்திக்கிறாங்க. இது எனக்கு சங்கடமாக இருந்தாலும் ஒரு பக்கம் பார்க்கும்போது சரிதான் அப்படின்னு தோணுது. சீரியல் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கர்ப்பமாகிட்டா அந்த சீரியல்லேருந்து விலக வேண்டி வரும். அது சீரியல் டீமுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறதுனால இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் நடிகை ரேஷ்மா முரளிதரன் பேசியிருக்கிறாங்க.